கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர்துறை கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிப்பதற்காக விலையில்லா சேலைகள், வேட்டிகள் வழங்கும் திட்டத்தையும் தள்ளுபடி மானிய திட்டத்தையும் அரசு செயல்படுத்தி வருகிறது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் விலையில்லா சேலைகள் மற்றும் வேட்டிகள் வழங்கும் திட்டத்திற்காக 490 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சர்வோதய சங்கங்கள் கதர் பொருட்களை உற்பத்தி செய்வதை ஊக்குவிப்பதற்கான முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அச்சங்கங்களுக்கு வழங்கப்படும் சந்தை மேம்பாட்டுக்கான நிதியுதவியாக தற்போது வழங்கப்பட்டு வரும் 15 கோடி ரூபாய் 2017-18 ஆண்டிற்கு 30 கோடியாக உயர்த்தப்படும். மேலும் கைத்தறி விற்பனைக்கு வழங்கப்படும் தள்ளுபடி மானிய நிதியுதவியானது 2017-18 ஆண்டில் 100 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்த. அதேபோன்று கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்திற்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் சந்தை மேம்பாட்டுக்கான நிதியுதவி இரட்டிப்பாக்கப்பட்டு 2017-18 ஆண்டில் 4 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கன்னியாகுமரி மற்றும் மாமல்லபுரத்தில் நகரக விற்பனை கண்காட்சி திடல்கள் அர்பன் ஹாட் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து உதகமண்டலத்தில் 3வது நகரக விற்பனை கண்காட்சி திடல் 2017-18 ஆண்டில் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மேலும் நலிவடைந்து வரும் கைவினைத் தொழில்களை பேணி பாதுகாப்பதற்காகவும் அத்தொழில்களை மீட்டெடுப்பதற்காகவும் 2.50 கோடி ரூபாய் செலவில் 5 தொழில் குழுமங்கள் ஏற்படுத்தப்படும். 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறைக்காக 1235 கோடி ரூபாயும், கைத்திறன் மற்றும் கதர் துறைக்காக 194 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை MGNREGS தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மாநிலத்தின் திட்ட செயலாக்கம் குறித்து மத்திய அரசு வெகுவாக பாராட்டியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பண்ணை குட்டைகள் அமைத்தல், கழிவறைகள் கட்டுதல், மரம் நடுதல், கோழி மற்றும் கால்நடைகள் வளர்ப்பு கொட்டகைகளை அமைத்தல் போன்ற புதுமையான பணிகளை தழுவி தற்போது தேசிய அளவில் இவை செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது நிலவி வரும் வறட்சியை கருத்தில் கொண்டு இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் வேலை நாட்களின் எண்ணிக்கை 100லிருந்து 150 உயர்த்தப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு நவம்பர் முதல் தொழிலாளர் கூலிக்கான வேஜ் காம்பனன்ட் தொகை முழுவதையும் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு வங்கி மூலம் மத்திய அரசு நேரடியாக விடுவித்து வருகிறது. பொருட்களுக்கான செலவில் மெட்டீரியல் காம்பனன்ட் மத்திய அரசு அதன் பங்கான 75% மாநில வரவு செலவு திட்டத்தின் வழியாக விடுவித்து வருகின்றது. இதனால் மாநில அரசின் வரவு செலவு திட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படும் தொகை பெருமளவில் குறைந்துள்ளது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா 11வது கட்ட பணிகளின் கீழ் 792 சாலைகள் மற்றும் 12 பாலங்களை மேம்படுத்தவும் தரம் உயர்த்துவதற்குமான பணிகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும். 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிரதம மந்திரி கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் 758 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஊரக சாலைகள் மேம்பாடு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு ரூரல் ரோட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீல் சாலை பணிகளுக்காக தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களிலிருந்து 800 கோடி ரூபாய் ஒருங்கிணைக்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 470 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறைக்காக 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 16,665 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில்
48.40% நகர்ப்புறங்களில் வசித்து வருகின்றனர். 2016-2017 ஆண்டில் திறன்மிகு நகரங்கள் இயக்கத்தின் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் கீழ் மதுரை, சேலம், தஞ்சாவூர் மற்றும் வேலூர் மாநகராட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளன என்பதை இந்த மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2015-16 ஆண்டில் இத்திட்டத்தின் கீழ் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சிகள் ஏற்கனவே சேர்க்கப்பட்டு அவற்றிற்கான சிறப்பு நோக்கு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு திட்டப்பணிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றன. 2016-17 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் திறன்மிகு நகரங்கள் இயக்கத்தின் கீழ் 772 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அட்டல் நகர்ப்புற புத்துணர்வு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான திட்டத்தின் அம்ருத் கீழ் 2015-16 ஆண்டில் 3316.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளும் 2016-17 ஆண்டில் 3834.49 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளும் 27 நகரங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் திறன்மிகு நகரங்கள் இயக்கம் மற்றும் அட்டல் நகர்ப்புற புத்துணர்வு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான திட்டங்களுக்காக முறையே 1200 கோடி ரூபாய் மற்றும் 1400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு இயக்கம், இன்டகிரேட்டட் அர்பன் டெவலப்மெண்ட் மிஷன் மற்றும் சென்னை பெருநகர மேம்பாட்டு இயக்கம், சென்னை மெகா சிட்டி டெவலப்மெண்ட் மிஷன் ஆகிய திட்டங்களின் கீழ் நடைபெற்று வரும் பணிகள் நிறைவு செய்ய 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் முறையே 386 கோடி ரூபாயும் 400 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் உலக வங்கி நிதியுதவியுடன் 2451.84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நிலையான நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தை தமிழ்நாடு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் புரோகிராம் 2015 ஆண்டு ஜூன் மாதம் முதல் மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 7 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 2223.88 கோடி ரூபாய் செலவில் 13 திட்டங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு இதுவரை 430.63 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டு திட்டத்திற்காக 563 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு 13,996 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் விநியோகம் மாநிலத்தில் கடுமையான வறட்சி நிலவி வரும் சூழ்நிலையில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கடும் சவால்களை அரசு சந்திக்க வேண்டியுள்ளது. வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழைகளால் கிடைக்க வேண்டிய மழைப்பொழிவில் மொத்தமாக 62% குறைந்துள்ளதால் நிலத்தடி நீரின் அளவு மிகவும் குறைந்துள்ளது. மேலும் சென்னை நகருக்கு குடிநீர் வழங்கும் நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவில் 10 முதல் 20% வரை மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. இந்த வறட்சியான சூழ்நிலையை சமாளிக்கும் விதமாக புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைப்பது, ஏற்கனவே உள்ள ஆழ்துளை கிணறுகள் மற்றும் திறந்தவெளி கிணறுகளை புதுப்பித்தல், விசைப்பம்புகளை மாற்றுதல் மற்றும் தேவையான பகுதியில் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்தல் போன்ற பணிகளை கிராமப்புறங்களில் 460 கோடி ரூபாய் செலவும் நகர்ப்புறங்களில் 150 கோடி ரூபாய் செலவும் அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த வேகத்தில் படிக்கணுமா, ஸ்லோவா படிக்கணுமா? உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறதால வேகமா ஸ்லோவா? நீங்க சொல்லுங்க, வேகமா ஸ்லோவா? ஸ்லோவா? வேகமா படிக்கணுமா? அப்ப போடுறேன். தேசிய ஊரக குடிநீர் திட்டம் போன்ற குடிநீர் வழங்கும் திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டினை மத்திய அரசு பெருமையை குறைந்துள்ள போது நபார்டு வங்கி நிதி உதவி மற்றும் மாநில சுதந்திர நிதி பல்வேறு குடிநீர் திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. 2016-17 ஆண்டில் தேசிய ஊரக குடிநீர் திட்டத்தின் கீழ் 319 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளும், குறைந்தபட்ச தேவை திட்டத்தின் கீழ் 186 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும், நபார்டு வங்கி உதவியுடன் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் தேசிய ஊரக குடிநீர் திட்டத்திற்கு 300 கோடி ரூபாயும், குறைந்தபட்ச தேவை திட்டத்திற்கு 186 கோடி ரூபாயும், நபார்டு வங்கி நிதியுதவி அளிக்கும் திட்டங்களுக்கு 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 2 மாநகராட்சிகள், 17 நகராட்சிகள், 49 பேரூராட்சிகள் மற்றும் 14,218 கிராம குடியிருப்புகள் வசிக்கும் 101.67 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் 55 குடிநீர் வழங்கும் திட்டங்களை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் கால வரையும் 4,465.81 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தி வருகிறது. சென்னையுடன் இணைக்கப்பட்ட 27 பகுதிகளில் 599.66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் விநியோகம் செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அம்ருத் அப்படி பேசினார். அம்ருத் திட்டத்தின் கீழ்
5 மாநகராட்சிகள் மற்றும் 2 நகராட்சிகள் வசிக்கும் 23.1 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் 7 குடிநீர் வழங்கும் திட்டங்கள் 1823.60 கோடி செலவில் 6.0 கோடி ரூபாய் செலவு மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தூய்மை தமிழகத்திற்கான இயக்கம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கழிவுகள் கட்டி பயன்படுத்துவதை ஊக்குவிக்கவும் திடக்கழிவு மேலாண்மையை செம்மைப்படுத்தவும் இந்த அரசு தூய்மை தமிழகத்திற்கான இயக்கத்தை துவங்கியுள்ளது. அனைத்து கிராமங்களிலும் இத்திட்டத்தின் மூலம் 100% சுகாதார இலக்கை அடைய இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. 2016-17 ஆண்டில் கிராமப்புறங்களில் 15.17 லட்சம் வீட்டு கழிவறைகள், 50 சமூக சுகாதார வளாகங்கள் கட்டும் பணிகள் 1821.40 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2017-18 ஆண்டில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் ஊரகம் கீழ் 24.28 லட்சம் வீட்டு கழிவறைகளும் 50 சமூக சுகாதார வளாகங்கள் கட்டப்படும். திடக்கழிவுகளை சேகரித்தல், பிரித்தல் மற்றும் அகற்றுதல் போன்ற பணிகளுக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் 65,877 பணியாளர்களை தூய்மை காவலர்களாக இந்த அரசு தொடர்ந்து பயன்படுத்தும். இந்த முயற்சியால் மாநிலத்தில் உள்ள அனைத்து 12,524 கிராம ஊராட்சிகளும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக தூய்மை இந்தியா இயக்க திட்டத்திற்காக 980 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களிலும் கழிவறைகள் கட்டுவதற்கும் இந்த அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகிறது. நடப்பு ஆண்டில் இதுவரை 1.76 லட்சம் தனிநபர் வீட்டு கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் 89,866 கழிவறைகள் கட்டப்பட்டு வருகின்றன. இவை தவிர 11,540 பொது கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் 3,678 பொது கழிப்பிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. 9 மாநகராட்சிகள், 107 நகராட்சிகள் மற்றும் 400 பேரூராட்சிகளில் 969 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த அரசு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் திடக்கழிவு குப்பைகளை பிரித்தல் மற்றும் மறுசுழற்சி செய்தல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்தும் முயற்சியில் அரசு ஈடுபட்டுள்ளது. நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்க திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏழைகளுக்கான வீட்டு வசதி இயக்கம் தமிழ்நாட்டில் குடிசைகளற்ற கிராமங்களையும் குடிசை பகுதிகளற்ற நகரங்களையும் உருவாக்க இந்த அரசு தொடர்ந்து பாடுபடும். பல்வேறு திட்டங்களின் கீழ் கிடைக்கும் நிதியை இணைத்து இந்த இலக்கை அடைய 2016-17 ஆண்டில் ஏழைகளுக்கான வீட்டு வசதி இயக்கத்தை அரசு தொடங்கியுள்ளது. பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் ஊரகம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல் கீழ் 2016-17 ஆண்டில் தமிழ்நாட்டில் 1.78 லட்சம் வீடுகளை கட்ட மத்திய அரசு அனுமதி அளித்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2016-17 ஆண்டில் முதலமைச்சரின் சூரிய ஒளி மின்வசதி கொண்ட பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் மேலும் 20,000 வீடுகள் 420 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்றன. பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் ஊரகம் கீழ் 2017-18 ஆண்டில் வீடு ஒன்றிற்கு 1.70 லட்சம் மதிப்பீட்டில் 1.76 லட்சம் வீடுகளை இந்த அரசு கட்ட உள்ளது. இதில் வீடு ஒன்றுக்கு மத்திய அரசின் பங்கு 72,000 ரூபாயாகும். மாநில அரசின் பங்கு கான்கிரீட் கூரை அமைக்க வழங்கப்படும் 50 ரூபாய் உட்பட 98 ரூபாயாகவும் இருக்கும். எனவே இந்த திட்டத்திற்கான மொத்த ஒதுக்கீடான 3,082.39 கோடி ரூபாயில் 1,761.98 கோடி ரூபாய் மாநில அரசின் நிதி பங்காகும். முதலமைச்சரின் சூரிய ஒளி மின் வசதி கொண்ட பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் 2017-18 ஆண்டில் 420 கோடி ரூபாய் செலவில் 20,000 வீடுகள் கட்டப்படும். 2017-18 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மொத்தமாக 3,502.39 கோடி ரூபாய் செலவில் 1.96 அதாவது 1,96,000 வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நகர்ப்புறங்களில் சுகாதாரமற்ற குடிசை பகுதிகளில் வசிக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, குறிப்பாக நீர்வழி தடங்களில் வசிக்கும் ஏழை குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கி மறுவாழ்வு அளிக்கும், ஏழைகள் மற்றும் நடுத்தர குடும்பங்கள் வாங்கும் திறனுக்கேற்ப வீட்டு வசதி வாய்ப்புகளை பெருக்கும் என இந்த இரட்டை சவால்களை அரசு சந்தித்து வருகின்றது. இத்தகைய குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டி வழங்கி மறுவாழ்வு அளிக்க தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தால் குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. 2016-17 ஆண்டில் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் 9,888 குடியிருப்புகளை 911.89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி வருகிறது. மேலும் பயனாளிகளின் பங்களிப்புடன் 5,503.08 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
1,77,791 வீடுகளை பயனாளிகளே கட்டிக்கொள்ள அரசு நிதியுதவி வழங்கியுள்ளது. 2017-18 ஆண்டில் 2000 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கூடுதலாக 20,000 குடியிருப்புகள் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்படும். இது தவிர பயனாளிகளின் பங்களிப்புடன் 3,250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,00,000 வீடுகளை பயனாளிகளே கட்டிக்கொள்ள அரசு நிதியுதவி வழங்கும். இது தவிர தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பழைய குடியிருப்புகளை மறு கட்டுமானம் செய்யப்படும். இதன் மூலம் அதில் தற்போதுள்ள 33,000 குடியிருப்புகளின் எண்ணிக்கை 50,000 குடியிருப்புகளாக உயர்த்தி கூடுதல் குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்க வாய்ப்புகள் ஏற்படும். குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு வீட்டு வசதி அதிக அளவில் கிடைக்கும் வகையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வீடுகளை கட்டி வருகிறது. 2017-2018 ஆண்டில் 3,707 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் ஏற்கனவே கட்டப்பட்டு வரும் 22,178 குடியிருப்பு பணிகளை முடிப்பதுடன் 808 கோடி ரூபாய் செலவில் 3,300 புதிய குடியிருப்புகளும் கட்டப்படும். குறைந்த வருவாய் பிரிவினர் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு அவர்களின் வாங்கும் திறனுக்கேற்ப போதிய வீட்டு வசதி கிடைக்க செய்வதற்காக அஃபோர்டபிள் ஹவுசிங் தமிழ்நாடு உட்கட்டமைப்பு நிதி மேலாண்மை கழகத்தின் மூலம் வீட்டு வசதி நிதியத்தை ஷெல்டர் ஃபண்ட் செயல்முறைக்கு கொண்டு வந்து தனியார் முதலீட்டையும் அதிக அளவில் ஈர்த்து புதுமையான நிதி திரட்டு முயற்சிகள் மூலம் குறிப்பாக தாக்கத்தை தணிக்கும் முதலீட்டாளர்கள் நிதியும் இம்பாக்ட் இன்வெஸ்டர்ஸ் திரட்டி குறைந்த வருவாய் பிரிவினர் மற்றும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கான வீடுகளை அதிக அளவில் கட்டி வழங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். இந்த முயற்சியில் தேசிய வீட்டு வசதி வங்கியும் பங்கு கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி பகிர்வு 2012-2013 முதல் 2016-17 ஆண்டு வரை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் மானியத்திலிருந்து கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 21,951 கோடி ரூபாயும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 15,499 கோடி ரூபாயும் மாநில அரசு பகிர்ந்தளித்துள்ளது. 5வது மாநில நிதிக்குழு தனது பரிந்துரைகளை சமீபத்தில் அளித்துள்ளது. மாநில அரசும் இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது. 5வது நிதிக்குழு அறிக்கை தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தொடரில் விரிவான அறிக்கை அவையில் வைக்கப்படும். 14வது மத்திய குழுவின் பரிந்துரைகளின்படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பொதுவான அடிப்படை நிதியுதவியாக ஜெனரல் பேசிக் கிராண்ட்ஸ் 2,780 கோடி ரூபாயும் பொதுவான செயல்பாட்டு நிதியுதவியாக ஜெனரல் பெர்ஃபார்மன்ஸ் கிராண்ட்ஸ் 560 கோடி ரூபாயும் 2017-18 ஆண்டில் கிடைக்கும். மேலும் 5வது மாநில நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முறையே 5,159 கோடி ரூபாயும் மற்றும் 4,054 கோடி ரூபாயும் பகிர்ந்தளிக்கப்படும். ஆக மொத்தம் 2017-18 ஆண்டில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் முறையே 6,870 கோடி ரூபாயும் 5,283 கோடி ரூபாயும் இதன் மூலம் பகிர்ந்தளிக்கப்படும் மானியமாக பெறும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அரசியலில் பெண்கள் அதிகாரம் பெறும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிகள் அவர்களுக்கான இடஒதுக்கீடு 50% உயர்த்தப்பட்டுள்ளது. மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இச்செலவினங்களுக்காக 2017-18 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 174 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு ஆரம்ப சுகாதாரம் 2ஆம் நிலை மற்றும் உயர்நிலை மருத்துவமனைகள் பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ சேவை பணிகளை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. அரசு எடுத்த ஒருங்கிணைந்த முயற்சிகளால் சுகாதார குறியீடுகளில் தமிழ்நாட்டின் நிலை கணிசமாக மேம்பட்டுள்ளது. 2010 ஆம் ஆண்டில் 1000 குழந்தைகள் பிறப்புக்கு 24 என்ற அளவில் இருந்த பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் 2015 ஆண்டில் 19 குறைந்துள்ளது. இதேபோன்று 2010 ஆண்டில் 1,00,000 குழந்தை பிறப்புக்கு 79 என்ற அளவில் இருந்த மகப்பேறு இறப்பு விகிதம் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ 2016 ஆண்டில் 67 குறைந்துள்ளது. தமிழ்நாடு ஏற்கனவே தேசிய இலக்குகளையும் மில்லினியம் வளர்ச்சி இலக்குகளையும் அடைந்துள்ளதால் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாக நிலையான வளர்ச்சி இலக்குகளையும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அடையும். இத்தகைய முயற்சிகளை முன்னெடுத்து செல்ல பொது மருத்துவ கட்டமைப்பை இந்த அரசு தொடர்ந்து வலுப்படுத்துவதுடன் பயனாளிகள் சார்ந்த நலத்திட்டங்களை முனைப்போடு வழங்கி வருகிறது. ஆரம்ப சுகாதார மருத்துவ வசதிகளை மேம்படுத்தும் வகையில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் கீழ் 2017-18 ஆண்டில் 43.76 கோடி ரூபாய் செலவில் 30 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் புதிதாக அமைக்கப்படுவதுடன் 12 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கைகள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். தேசிய நகர்ப்புற சுகாதார திட்டத்தின்
நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் கீழ் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 15.09 கோடி ரூபாய் செலவில் 96 பல்நோக்கு சிகிச்சை மையங்களை இந்த அரசு அமைக்கும். கடந்த 6 ஆண்டுகளில் 4 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாலும் ஏற்கனவே இருக்கும் மருத்துவக் கல்லூரி சேர்க்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாலும் போதுமான தகுதி வாய்ந்த மருத்துவர்களின் இருப்பு எண்ணிக்கை மாநிலத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 2011ஆம் ஆண்டில் 1945 இருந்த மருத்துவ படிப்புக்கான பட்டப்படிப்புக்கான MBBS இடங்களின் எண்ணிக்கை 2016-17ஆம் ஆண்டில் 2850 உயர்ந்துள்ளது. இந்த அரசு எடுத்த முயற்சியின் விளைவாக 2016-17ஆம் ஆண்டில் 1188 இருந்த மருத்துவ கல்விக்கான பட்ட மேற்படிப்பு இடங்களின் எண்ணிக்கை 2017-18ஆம் ஆண்டில் 1362 உயர்த்தப்பட்டுள்ளது. 2016-17ஆம் ஆண்டிலிருந்து நகர்ப்புற பகுதியில் 2ஆம் நிலை செகண்டரி மற்றும் உயர்நிலை டெர்ஷரி ஹெல்த் கேர் மற்றும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்த ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் கடன் உதவியுடன் தமிழ்நாடு நகர்ப்புற மருத்துவ கட்டமைப்பு திட்டத்தை 1634 கோடி ரூபாய் செலவில் இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. 2017-18ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்கான 126 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இந்த அரசின் ஒரு முன்னோடி திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் 1.58 கோடி குடும்பங்கள் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் உயர்தர மருத்துவ வசதிகளை பெறும் வகையில் மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. 2016-17ஆம் ஆண்டில் 662.86 கோடி ரூபாய் அளவிற்கு 3.39 லட்சம் நோயாளிகள் சிகிச்சை பெற்றுள்ளனர். இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனையில் ஈட்டிய வருவாயான 225.28 கோடி ரூபாய்க்கு மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காப்பீடு திட்டம் 2017ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி முதல் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதுடன் $312 கூடுதல் சிகிச்சைகளும் சேர்க்கப்பட்டு சிறப்பு சிகிச்சைகளுக்கு 2 லட்சம் ரூபாயாக காப்பீட்டு அளவு உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்கென 1348 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் சிசிறப்பு விகிதம் மற்றும் மகப்பேறு இறப்பு விகிதங்களை குறைக்க உதவும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் 2016-17ஆம் ஆண்டில் 5.81 லட்சம் கர்ப்பிணி பெண்கள் 551.61 கோடி ரூபாய் நிதியுதவி பெற்று பயனடைந்துள்ளனர். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவியை 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளார்கள். 2017-18ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் திட்டத்திற்கென 1001 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டங்களையும் இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தும். மகளிர் சுகாதார திட்டத்தின் கீழ் சானிட்டரி நாப்கின்கள் வழங்க வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 61 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் மருந்துகளை இந்த அரசு இலவசமாக வழங்கி வருகிறது. இது தவிர குறைந்த விலையில் முக்கிய மருந்துகள் கிடைக்கும் வகையில் வணிக குறியீடு இல்லாத பொது மருந்துகளின் அதாவது ஜெனரிக் பயன்பாடு ஊக்குவிக்கப்படும். வணிக குறியீடு இல்லாத பொது மருந்துகளை ஜெனரிக் விற்பனை செய்ய தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தால் 10 விற்பனையகங்கள் அமைக்கப்படும். இதைத் தொடர்ந்து இத்தகைய வணிக குறியீடு இல்லாத பொது மருந்துகளின் விற்பனை கடைகளின் நகரின் முக்கிய இடங்களிலும் கிராமப்புற பகுதிகளிலும் கூட்டு நிறுவனங்களால் அமைக்கப்படும். இந்த முயற்சி மருந்து மற்றும் மருந்து பொருட்களுக்கான மக்களின் செலவு சுமையை வெகுவாக குறைக்க உதவும். 2017-18ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறைக்காக 10,158 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கல்வி கல்வி கற்பிக்கும் உபகரணங்கள் மூலமும் சிறந்த கற்பிக்கும் முறைகளினாலும் மாணவர்களின் கற்கும் திறனை அதிகரிக்கும் வகையிலும் பள்ளிகளில் தரமான கல்வியை வழங்க இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. புவியியல் தகவல் முறையின்படி ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தயாரிக்கப்பட்ட பள்ளி இருப்பிட வரைபட செயலி உதவியுடன் கல்வி வசதி இல்லாத பகுதிகள் இந்த அரசால் கண்டறியப்பட்டு 2011ஆம் ஆண்டு முதல் 226 புதிய ஆரம்ப பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. புதிய பள்ளிகள் தொடங்குவதற்கு சாத்தியமற்ற பகுதிகளில் வசிப்பிடங்களுக்கு அருகில் உள்ள பள்ளிகள் குழந்தைகள் சேர்க்கையை உறுதி செய்யும் வகையில்
போக்குவரத்து உதவிகள் வழங்கப்படுகின்றன. 2011ஆம் ஆண்டு முதல் 113 தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாகவும் 829 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 402 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து 2017-18ஆம் ஆண்டில் 150 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்படும் என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரசால் கண்டறியப்பட்டுள்ள 36,930 பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை 2017-18ஆம் ஆண்டில் பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வுக்கூடங்கள், குடிநீர் வசதி, சுற்றுச்சுவர் மற்றும் சாய்வு தளங்கள், மாணவ மாணவர்களுக்கான தனித்தனி கழிவறைகள் உள்ளிட்ட தேவையான கட்டமைப்பு வசதிகளை பள்ளிகளில் ஏற்படுத்துவதற்கு இந்த அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றது. 2016-17ஆம் ஆண்டில் இத்தகைய உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த 440.98 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளி கழிவறைகளில் சுகாதாரத்தை பேணுவதற்காக உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் 2016-17ஆம் ஆண்டில் 57.63 கோடி ரூபாய் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி 2017-18ஆம் ஆண்டிலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். நபார்டு வங்கியிடமிருந்து பெறப்படும் கடனுதவியும் சேர்த்து பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 2017-18ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 352 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் குழந்தைகளை ஊக்கப்படுத்தி இலவச மற்றும் கட்டாய கல்வி மூலம் அனைத்து குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதற்குள்ள தடைகளை நீக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மாணவ மாணவருக்கு 4 சீருடை தொகுப்புகள், புத்தக பைகள், காலணிகள், பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் வடிவேல் பெட்டிகள் உள்ளிட்ட கல்வி கருவிகளையும் மிதிவண்டிகள் மற்றும் பேருந்து கட்டண சலுகைகள் போன்றவற்றையும் இந்த அரசு விலையில்லாமல் தொடர்ந்து வழங்கும். குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சமுதாயத்தில் பின்தங்கிய மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவுகளை சார்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் கல்வி பயில இந்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 3,28,910 குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். 2016-17ஆம் ஆண்டில் மட்டும் 97,506 குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 2017-18ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் இத்திட்டத்திற்கான 201 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் பள்ளி இடைநிலை கற்றலை குறைக்கும் இடைநிற்றலை குறைக்கும் வகையில் சிறப்பு ஊக்கத்தொகையாக மாணவர் ஒவ்வொருவருக்கும் 5,000 ரூபாய் இந்த அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்காக 2017-18ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 314 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் சர்வ சிக்ஷா அபியான் கீழ் முந்தைய ஆண்டுகளுக்கான நிலுவைத் தொகைகள் 1,476 கோடி ரூபாயும், அனைவருக்கும் இடைநிலை கல்வி இயக்கத்தின் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் கீழ் 1,266 கோடி ரூபாயும் மத்திய அரசு வழங்காத நிலையிலும் மாநில அரசு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்து இத்திட்டங்களை சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது. ரெண்டாயிரத்தி 17-18ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அனைவருக்கும் கல்வி இயக்கத்திற்காக 2,256 கோடி ரூபாயும், அனைவருக்கும் இடைநிலை கல்வி இயக்கத்திற்காக 1,194 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2017-18ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்விக்காக 26,932 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வி மாநிலத்தில் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளுடன் தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதே உயர்கல்விக் கொள்கையின் அடித்தளமாக உள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 9.46 லட்சம் மாணவ மாணவர்களை புதிதாக சேர்க்கும் வகையில் 584 பொறியியல் கல்லூரிகளும் 518 பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளும் 1486 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு மற்றும் தனியார் வேளாண்மையின் கீழ் இயங்கி வருகின்றன. கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிப்பவர்களும் உயர்கல்வி கிடைக்கும் வாய்ப்பை உயர்த்த 2011ஆம் ஆண்டிலிருந்து 20 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் 4 புதிய பொறியியல் கல்லூரிகளும் 16 புதிய பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளும் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 959 பாடத்திட்டங்கள் கூடுதலாக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கல்வியில் பின்தங்கிய குடும்பங்களிலிருந்து உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன்
முதல் தலைமுறை பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தை அரசே திரும்ப வழங்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2016-17 ஆண்டில் 2.29 லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைந்துள்ளனர். 17-18 ஆண்டிலும் இத்திட்டத்தை செயல்படுத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 680 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு மேற்கொண்ட முயற்சிகளின் பயனாக 2015-16 ஆண்டு அளவிற்கு ஆண்டில் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை விகிதம் 44.30 என்ற அளவிற்கு உயர்ந்துள்ளது. பெண்கள் உயர்கல்வி சேர்க்கை 2010-11 ஆண்டில் 2,51,293 இருந்து 2016-2017 ஆண்டில் 3,02,502 ஆகவும் 2010-11 ஆண்டில் ஆதி திராவிடர் பிரிவுகளை சார்ந்த மாணவ மாணவிகளுடைய சேர்க்கை 60,854 இருந்து 2016-17 ஆண்டில் 1,07,013 ஆகவும் உயர்ந்துள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கான 139 கோடி ரூபாய் உட்பட அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் மானியம் வழங்குவதற்காக 2017-18 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 320 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் உயர்கல்வித்துறைக்காக 3,680 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மற்றும் மேம்பாடு மாநிலத்தில் விளையாட்டுத் திறனை மேம்படுத்துவதற்காக சிறப்பு முயற்சிகள் இந்த அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. விளையாட்டு வீரர்கள் உடற்தகுதி மற்றும் அவர்களின் மன உறுதியை உயர்த்தி திறனை வளர்த்தும் வகையில் உதகமண்டலத்தில் 5 கோடி ரூபாய் செலவில் மலை மேலிட விளையாட பயிற்சி மையத்தை இந்த அரசு நிறுவி இருக்கிறது. தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகள் நடத்தும் வகையில் வேளச்சேரியில் உள்ள நீச்சல் வளாகத்தினை அரசு மேம்படுத்தி வருகிறது. 2017-18 ஆண்டில் 12,524 கிராம ஊராட்சிகள் கிராம அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 25 கோடி ரூபாய் இந்த அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கான 165 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலனை பேணி அவர்கள் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தி காப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. தற்போது 98,539 மாணவ மாணவியுடன் 1,324 ஆதி திராவிட விடுதிகளும் 2,782 மாணவ மாணவியுடன் 42 பழங்குடியினர் நல விடுதிகளும் மற்றும் 31,069 மாணவ மாணவியுடன் 314 அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகளும் கவர்மெண்ட் ட்ரைபல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் இயங்கி வருகின்றன. மற்றொரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கல்லூரி விடுதி மாணவர்களுக்கான உணவு கட்டணத்தை மாதம் ஒன்றிற்கு 875 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக பள்ளி விடுதி மாணவர்களுக்கான உணவு கட்டணத்தை பள்ளி விடுதி மாணவர்களுக்கான உணவு கட்டணத்தை மாதம் ஒன்றுக்கு 755 ரூபாயிலிருந்து 900 ரூபாயாக இந்த அரசு உயர்த்தி வழங்கும். மேலும் அனைத்து விடுதிகளுக்கும் சொந்த கட்டணங்களை கட்டவும் இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இதற்காக 30 விடுதிகள் கட்டும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. 2017-18 ஆண்டில் 30.73 கோடி ரூபாய் செலவில் 24 கூடுதல் விடுதிகளுக்கான கட்டடங்கள் கட்டும் பணியை இந்த அரசு மேற்கொள்ளும். இதற்கான 2017-18 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் கட்டடங்கள் கட்டுவதற்காக 189 கோடி ரூபாயும் உணவு கட்டணங்களுக்காக 120 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்குவதற்கென 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 69 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்த பெண் குழந்தைகளின் பள்ளி சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்குடன் 4.92 லட்சம் மாணவிகளுக்கு 2016-17 ஆண்டில் அரசு ஊக்க உதவித் தொகை வழங்கியுள்ளது. திட்டத்திற்கான 2017-18 ஆண்டிற்கு 55 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அரசு 2.50 லட்சம் ஆதி திராவிட மாணவ மாணவிகள் மற்றும் 14,000 பழங்குடியினர் மாணவ மாணவிகளுக்கும் 2016-17 ஆண்டில் பள்ளி கல்விக்கான உதவித்தொகை வழங்கியுள்ளது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்விக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் மூலம் 2016-17 ஆண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பயிலும் 1.23 லட்சம் மாணவ மாணவிகளும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் 2.27 லட்சம் மாணவ மாணவிகளும் பயனடைந்துள்ளனர். 2016-17 ஆண்டு வரை 1927.32 கோடி ரூபாய் மத்திய அரசு பெறப்பட வேண்டியுள்ளது. இத்திட்டத்திற்காக 2016-17 ஆண்டில் மாநில அரசு 1,580 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கென 2017-18 ஆண்டில் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளும் 1,580 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடும்பங்களுக்கு நிதியுதவி விரிவுபடுத்துவதன் மூலம் அவர்கள் சமூக பொருளாதார நிலை மேம்பாடு அடைய இந்த அரசு தொடர்ந்து உதவி வருகிறது. மத்திய சிறப்பு உதவி திட்டத்திற்காக
2017-18 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2016-17 ஆண்டில் மொத்தம் 49.84 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டு நபார்டு வங்கி கடன்களுடன் 157 அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகள் மற்றும் வனத்துறையால் நடத்தப்படும் பள்ளிகள் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உள்ளன. பழங்குடியினர் பகுதியில் பல்வேறு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வசதிகளை மேற்கொள்ளவும் பழங்குடியினர் குடும்பங்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு நிதியுதவி வழங்கிடவும் 2011-12 ஆண்டு முதல் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இந்த அரசு பழங்குடியின மாணவ மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பழங்குடியின மாணவ மாணவர் தங்கி கல்வி பயிலும் வகையில் ஜவ்வாது மலையில் 2 உண்டு உறைவிட மாதிரி பள்ளிகள் மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஆசிரியர் குடியிருப்புடன் 24 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். இதன் பயனாக அப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் மேல்நிலைப்பள்ளி வரை கல்வி கற்பதற்கான வாய்ப்பினை பெறுவர். 2017-18 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 50 கோடி ரூபாயும் அழிவின் விளிம்பில் உள்ள பண்டைய பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 37 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ஆதரவு நலத்துறைக்கான 3009 கோடி ரூபாயும் பழங்குடி நலத்துறைக்கான 265 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இந்த அரசு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் சமூக பொருளாதார மேம்பாட்டையும் நலனையும் பெறுவதில் முனைப்போடு உள்ளது. 2016-17 ஆண்டில் 72,000 மாணவ மாணவருக்கு பள்ளி படிப்புக்கான கல்வி உதவித்தொகையும் 7.02 லட்சம் மாணவ மாணவருக்கு மேற்படிப்புக்கான கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி படிப்புக்கான கல்வி உதவித்தொகை 23 கோடி ரூபாயும் மேற்படிப்புக்கான கல்வி உதவிக்கான 182 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபின மாணவ மாணவருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் அவர்களுக்கு வழங்க 180 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அரசு 84,314 மாணவ மாணவர் பயன்பெறும் 1338 விடுதிகளை நடத்தி வருகிறது. மற்றொரு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் வகையில் கல்லூரி விடுதி மாணவர்களுக்கான உணவு கட்டணத்தை மாதம் ஒன்றிற்கு 875 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாகும். பள்ளி விடுதி மாணவர்களுக்கான உணவு கட்டணத்தை மாதம் ஒன்றிற்கு 755 ரூபாயிலிருந்து 900 ரூபாயாகும் இந்த அரசு உயர்த்தி வழங்கும். மியூசிக்கல் அடிக்கிறது நல்ல மியூசிக்கோடு அடிக்கிறார். 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் விடுதிகள் மற்றும் பள்ளிகளுக்கான கட்டணங்கள் கட்டுவதற்கு 24 கோடி ரூபாயும் உணவு கட்டணங்களுக்காக 84 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபு நலத்துறைக்காக 988 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலன் மாநிலத்தில் தொழிலாளர் துறையின் கீழ் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் பதிவு செய்துள்ள பிற மாநிலங்களைச் சேர்ந்த 17,556 கட்டுமான தொழிலாளர்கள் உட்பட 68.52 லட்சம் உறுப்பினர்களுடன் 17 அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் உள்ளன. 2016-17 ஆண்டில் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் உறுப்பினர்களுக்கு இதுவரை 115.25 கோடி ரூபாய் அளவிற்கான நல உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இந்த நல வாரியங்களுக்கு மானியம் வழங்குவதற்காக 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற மாநிலங்களைச் சார்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் கட்டுமான பகுதியில் சுகாதாரமற்ற சூழலில் வாழும் அவல நிலையை போக்க சென்னை நகரை சுற்றியுள்ள பிற முக்கிய நகரங்களிலும் தேவையின் அடிப்படையில் தற்காலிக குடியிருப்புகளை அமைத்து தரும் திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. தங்களிடம் பணிபுரியும் கட்டுமான தொழிலாளர்களை தங்க வைப்பதற்காக கட்டுமான நிறுவனங்களுக்கு இந்த குடியிருப்புகள் வாடகைக்கு அளிக்கப்படும். 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் தொழிலாளர் நலத்துறைக்காக 1010 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நலம் பேணுவதில் முன்மாதிரி அரசாக உள்ள இந்த அரசு முதியோர், கணவனை இழந்த பெண்கள், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் போன்ற சமுதாயத்தில் எளிதில் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பிரிவினருக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கும் சமூக பாதுகாப்பு உதவித்தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி வருகிறது. பயனாளியின் வங்கி கணக்கின் மூலம் இந்த மாதாந்திர உதவித்தொகை நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக பாதுகாப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்காக 3790 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களால் துவக்கப்பட்ட முன்னோடி திட்டங்களான பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம்,
ஆகியவை பெண் குழந்தைகளுக்கு உரிய பாதுகாப்பினை வழங்கி வருகின்றன. 2017-18 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டங்களுக்காக 140 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருமண உதவி திட்டங்களின் கீழ் திருமங்கலத்திற்காக 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டதாரி அல்லாதவர்களுக்கு 25,000 ரூபாயும், பட்டய படிப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. 2017-18 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அனைத்து திருமண உதவி திட்டங்களுக்காகவும் 723 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் உழைக்கும் மகளிருக்கு 2 சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு 20,000 ரூபாய் அளவிற்கு மிகாமல் 50% மானியம் வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்கான 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தின் அளவை உயர்த்தும், பள்ளிகளில் குழந்தைகள் சேர்க்கை அதிகரிக்கும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை 43,143 சத்துணவு மையங்கள் மூலம் இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் வளர்கிறம் பெண்கள் ஆகியோருக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவும் இணை உணவும் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 54,439 அங்கன்வாடி மையங்கள் மூலம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. 2017-18 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் சத்துணவு திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றுக்கு முறையே 1,287 கோடி ரூபாய் மற்றும் 1,779 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நலத்துறைக்காக 4,781 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நலன் மற்றும் ஒரு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் வகையில் மகப்பேறு கால விடுப்பினை 6 மாதத்திலிருந்து 9 மாதமாக மாநில அரசு உயர்த்தியுள்ளது. 7வது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகளில் உள்ள அனைத்து கூறுகளையும் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் பரிந்துரைகளை வழங்கும் பொருட்டு உயர் அலுவலர்கள் குழுவினை தற்போது இந்த அரசு அமைத்துள்ளது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்கள் இந்த அரசால் நிர்ணயிக்கப்படும். புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் ஓய்வூதியதாரர்கள் பயனிடும் வகையில் செயல்படுத்தி வந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை மாநில அரசு நீட்டித்துள்ளது. இந்த திட்டத்தில் காப்பீடு தொகை செலுத்துவதற்கென 2017-18 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 123 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பலன்களுக்காக 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடு 22,394 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை தமிழ் அகதிகள் நலன் அகதிகள் முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையுடன் மருத்துவ காப்பீடு திட்டம், திருமண உதவி திட்டங்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் போன்ற பல்வேறு நலத்திட்ட பயன்களையும் அவர்களுக்கு நீட்டித்து இந்த அரசு வழங்கி வருகிறது. இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்தும். 2017-18 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இலங்கை தமிழ் நலனுக்காக 116 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி நலன் மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு வாழ உகந்த சூழலை ஏற்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இதுவரை 11.79 லட்சம் நபர்களுக்கு இவ்வரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகளை வழங்கியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% நல பயன்கள் சென்றடையும் வகையில் அவர்கள் தொடர்பான விரிவான கணக்கெடுப்பினை அரசு மேற்கொள்ளும். மாற்றுத்திறனாளிகள் பயனிடும் வகையில் 435 சிறப்பு பள்ளிகளையும் 42 தொழிற்பயிற்சி நிலையங்களும் இந்த அரசு நடத்தி வருகிறது. கடுமையாக கை கால் பாதிக்கப்பட்டவர்கள், தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான மாதாந்திர பராமரிப்பு உதவித் தொகையாக 1,500 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாய் அரசினால் வழங்கப்பட்டு வருகிறது. தொழுநோயிலிருந்து மீண்ட பிறகும் கடும் நிரந்தர பாதிப்பிற்கு உள்ளானவர்களுக்கும் இந்த உயர்த்தப்பட்ட மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகைக்கான 1,500 ரூபாய் இந்த அரசு வழங்கும். மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது நமது கடமையாகும். அதற்காக பின்வரும் அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்களின் எண்ணிக்கை ஆண்டு ஒன்றுக்கு 1000 2,000 உயர்த்தப்படும். இதற்கென 11,97,00,000 ஒதுக்கப்படும். பார்வைத்திறன் குறைபாடு உடையோர் மற்றும் கை கால் ஊனமுற்றோருக்கு வழங்கப்பட்டு வரும் 1,000 ரூபாய் மாதாந்திர பயணப்படியானது செவித்திறன் குறைபாடு உடைய அரசு பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். 2017-18 ஆண்டில் 3.16 கோடி ரூபாய் செலவில்
பார்வை திறன் குறைபாடு உள்ள 10,000 நபர்களுக்கு உயர் தொழில்நுட்ப ஊன்றுகோல்கள் ஸ்மார்ட் கேன் வழங்கப்படும். தசை சிதைவு மற்றும் பக்கவாதத்தால் கை கால் பாதிக்கப்பட்ட 1000 நபர்களுக்கு 6.50 கோடி ரூபாய் செலவில் மோட்டார் பொருத்தப்பட்ட நகரும் வண்டிகள் முதன்முறையாக வழங்கப்படும். 2017-18 ஆண்டில் அனைத்து மாவட்டங்களும் சேர்ந்த 10,000 மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் 5 கோடி ரூபாய் செலவில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வழங்கப்படும். சென்னை மற்றும் சிவகங்கையில் 3.31 கோடி ரூபாய் செலவில் புதிதாக பிறந்த குழந்தைகளின் செவித்திறன் குறைபாட்டை கண்டறியும் ஒரு முன்னோடி திட்டம் தொடங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 2016-17 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையிலிருந்து 17.68% உயர்த்தி 17-18 ஆண்டில் 466 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் நலவாழ்விற்கு ஆதரவு அளிப்பதுடன் அவர்களை காத்து பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தவும் இந்த அரசு உறுதி கொண்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் ஜெருசலேத்திற்கும் இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜிக்கும் புனித பயணம் செல்வதற்காக இந்த அரசு உதவி புரிந்து வருகிறது. 2016-17 ஆண்டு முதல் உலா மக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. தேவாலயங்களை புனரமைப்பதற்காக 2016-2017 ஆண்டில் 1 கோடி ரூபாய் இந்த அரசால் ஒதுக்கப்பட்டது. வரவு செலவு திட்டத்திற்கான நிதி ஆதாரங்கள் 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் கணிக்கப்பட்டுள்ள செலவினங்களை மேற்கொள்வதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை பற்றி இனி விளக்க விளைகிறேன். மாநிலத்தின் வருவாய் வரவுகளில் மிக முக்கிய ஆதாரமாக மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் உள்ளது. தேசிய மற்றும் உலக பொருளாதாரத்தில் குறிப்பாக உற்பத்தி துறையில் நிலவும் தொடர் மந்த நிலை மாநிலத்தின் சொந்த வரி வருவாயை குறிப்பிடத்தக்க அளவில் பாதித்துள்ளது. பொருளாதாரத்தின் மீதான இத்தகைய எதிர்மறை பாதிப்புகள் மாநிலத்தின் வரி வருவாய் ஆதாரங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாயில் வணிக வரி மிக முக்கியமானதாகும். மத்திய அரசு 2017-18 ஆண்டில் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி விதிப்பு முறையை நடைமுறைப்படுத்தும் போது மறைமுக வரி விதிப்பு முறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மாநிலம் சந்திக்க உள்ளது. பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தும் போது தமிழ்நாடு போன்ற உற்பத்தி சார்ந்த மாநிலங்களின் வருவாய் ஆதாரங்கள் கணிசமாக பாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளுக்கு ஏற்படும் இழப்பை ஈடு செய்ய மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. மதிப்பு கூட்டு வரி முறைக்கு பதிலாக பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி முறை செயல்முறைக்கு வர உள்ளதால் வரிச்சலுகைகள் எதுவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்படவில்லை. மேற்குறிப்பிடப்பட்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு வணிக வரிகளில் இருந்து பெறப்படும் வருவாய் 2016-17 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் 66,522 கோடி ரூபாய் எனவும் 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 77,234 கோடி ரூபாயும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. 2016 ஆண்டில் ஏற்கனவே மூடப்பட்ட 500 டாஸ்மாக் மதுபான கடைகளுடன் 2017 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மேலும் 500 மதுபான கடைகளை அரசு மூடியுள்ளது. இதனால் மாநிலத்தின் வருவாய் ஆதாரங்களில் ஏற்படும் இழப்பை கருத்தில் கொண்டு 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநில ஆயத்தீர்வை மூலம் கிடைக்கும் வருவாய் 6,903 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் முத்திரை தாள்கள் மற்றும் பதிவு கட்டணங்களின் கீழ் வருவாய் வளர்ச்சி எதிர்மறையாக உள்ளதால் 2017-18 ஆண்டில் 8,220 கோடி ரூபாய் மட்டுமே இதன் மூலம் வருவாயாக கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டில் மோட்டார் வாகன வரியின் மூலம் கிடைக்கும் வருவாய் 5,418 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட கணிப்புகளின் அடிப்படையில் 2016-2017 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 87,287 கோடி ரூபாயாக இருக்கும் எனவும் 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 99,590 கோடி ரூபாயாக இருக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் 2017-18 ஆண்டில் 12,318 கோடி ரூபாயாக இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. 14வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளால் தமிழகத்தின் நிதி ஆதாரங்கள் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறது. இந்நிலையில் 2015-16 ஆண்டு முதல்
மத்திய அரசின் உதவியில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான தனது பங்கினை மத்திய அரசு குறைத்துள்ளதால் அத்திட்டங்களில் மாநில அரசின் பங்கும் கூடியுள்ளது. இதனால் மாநிலத்தின் நிதி சுமை கூடியுள்ளது. மாநிலத்திற்கு மத்திய வரிகளில் பங்காக 2015-16 ஆண்டில் மொத்தமாக பெறப்பட்ட 20,354 கோடி ரூபாய் என்பது 2014-15 ஆண்டில் மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்ட தொகையை விட 20.98% மட்டுமே அதிகமாகும். 2015-16 ஆண்டில் மத்திய வரி வருவாயில் காணப்பட்ட சாதாரணமான வளர்ச்சியான 18% வளர்ச்சியை இதில் குறைத்து கொண்டால் நிகரமாக 2.98% அளவு மட்டுமே கூடுதல் நிதியாக தமிழ்நாடு பெற்றுள்ளது. இவற்றை கருத்தில் கொண்டு மத்திய வரிகளில் மாநில அரசின் பங்காக கிடைக்கப்பெறும் தொகை 2016-17 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் 24,538 கோடி ரூபாயாகும். 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 27,224 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்தவிர மத்திய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் 2016-2017 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் 20,709 கோடி ரூபாயாகும். 2017-2018 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 20,231 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. நிதிநிலை குறியீடுகள் 2017-2018 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் மொத்த வருவாய் வரவுகள் 1,59,363 கோடி ரூபாய் எனவும் மொத்த வருவாய் செலவினங்கள் 1,75,293 கோடி ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வருவாய் பற்றாக்குறை 15,930 கோடி ரூபாயாக இருக்கும். உதய திட்டத்தின் கீழ் வட்டி தொகை செலுத்துதல், வீட்டு நுகர்வோருக்கு நுகர்வு யூனிட் வரை விலையில்லா மின்சாரம் வழங்கும் திட்டம் மற்றும் கூட்டுறவு கடன் தள்ளுபடி திட்டம் போன்ற திட்டங்களால் அரசுக்கு ஏற்பட்டுள்ள கூடுதல் சுமைகளால் வருவாய் செலவினம் அதிகரித்துள்ள போதிலும் 2017-18 ஆண்டிற்கான வருவாய் பற்றாக்குறை அதற்கு முந்தைய ஆண்டின் அளவிலேயே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 2016-17 ஆண்டில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் 22,815 கோடி ரூபாய் அளவிலான கடன் பொறுப்புகளை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதால் தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்ட விதிமுறை அளவான மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் 3% என்ற அளவை காட்டிலும் நிதி பற்றாக்குறை அதிகரிக்கும். எனினும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கடன் சுமையை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு 3% மேல் இந்த நிதி பற்றாக்குறை அளவை மத்திய அரசு அனுமதித்து அந்த அளவிற்கு கடன் பெற சிறப்பு அனுமதி அளித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு 2003 ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்கள் செய்வது தொடர்பான சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவையின் இந்த கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படும். 2016-17 ஆண்டில் நிதி பற்றாக்குறை 61,341 கோடி ரூபாயாக இருக்கும். இது மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் 4.58% ஆகும். அரசு ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கடன் நீங்களாக 2016-2017 ஆண்டில் நிதி பற்றாக்குறை 38,521 கோடி ரூபாயாகும். மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் அதன் அளவு 2.88% மட்டுமே இருக்கும். 2017-2018 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மூலதன செலவுகள் 27,789 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நிதி பற்றாக்குறை 41,977 கோடி ரூபாயாக கணக்கிடப்பட்டுள்ளது. இது மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் 2.79% ஆகும். இது நிர்ணயிக்கப்பட்ட அளவிற்கு உட்பட்ட இருக்கும். அனுமதிக்கப்பட்ட நிகர கடன்கள் 45,119 கோடி ரூபாயாக இருப்பினும் 2017-2018 ஆண்டு 41,965 கோடி ரூபாய் வரை மட்டுமே நிகர கடன் பெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திடமிருந்து பொறுப்பேற்றுக் கொண்ட கடனையும் சேர்த்து 2018 ஆண்டு மார்ச் மாத இறுதியில் நிகர நிலுவை கடன்கள் 3,14,366 கோடி ரூபாயாக இருக்கும். மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் இந்த நிலுவை கடன் அளவு 20.90% இருக்கும் என்பதால் அனுமதிக்கப்பட்ட 25% அளவிற்கு உட்பட்டு கடன் அளவு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நிதிநிலை அறிக்கையின் இணைப்பாக இடைப்பட்ட கால நிதி நிலவர திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. இதனை நிதிநிலை அறிக்கையின் ஒரு பகுதியாக கருதி அவையில் படிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் நிதி ஆதாரங்கள் குறைந்து வரும் நெருக்கடியான சூழ்நிலையில் தயாரிக்கப்பட்டுள்ளன. உறுதியற்ற நிலையில் உள்நாட்டு பொருளாதாரம் தொடர்ந்து இருந்து வரும் நிலையில் மாநில பொருளாதார நிலையை மீட்டெடுக்கும் பொருட்டு கடினமான முயற்சிகளை இந்த அரசு செய்து வருகிறது. மாநிலத்தின் கடன் அளவு உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் அனுமதிக்கப்பட்ட அளவிற்குள் தொடர்ந்து இருந்த போதிலும் வருவாய் பற்றாக்குறை அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாகவே உள்ளது. எனினும் 2017-18 ஆண்டிற்கான வருவாய் பற்றாக்குறையின் அளவை 2016-17 ஆண்டு இருந்த அளவிலேயே இந்த அரசு கட்டுப்படுத்தும். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கடனுக்கு அரசு பொறுப்பேற்றுக் கொண்டதால் 2016-2017 ஆண்டில் வரையறுக்கும் அதிகமாக நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலை தற்காலிகமானதாகும். எனவே 2017-18 ஆண்டில் நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள் கட்டுப்படுத்தப்படும்.